Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷலான வீடியோங்க. நம்ம சேனல் Raga's Kitchen ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கான வீடியோ தாங்க இது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரைக்கும் எடுத்துட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு போஸ்ட் பண்ணதும் நிறைய பேர் உங்களுடைய பிளெஸிங்ஸும் அதே மாதிரி உங்களுடைய விஷஸும் அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பிளெஸ் பண்ணுறது நிஜமாவே பெரிய பெரிய விஷயம். நானும் என்னோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளெஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. நிஜமாவே சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் பண்ணார் அப்படின்றதையும் நான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டையும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி எனக்கு என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னோடய பேர், ஸ்கூலிங், காலேஜ், எஜுகேஷன் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. என்னோடய பேர் வந்து ராகப்பிரியாங்க. ஸ்கூலிங் வந்து எங்கள் ஊரில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் நான் படித்தேன். காலேஜ் வந்துட்டு கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி டெக்கில் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் படித்தேங்க. எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். எஜுகேஷன் வந்து எம்எஸ்சி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் ஒரு 3 இயர்ஸ் பாப்பாக்கானதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒர்க்கும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து கவனிக்க முடியல. ஏன்னா சப்போர்ட்டுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை. ஸோ நான் ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டேன். இப்போ வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டிருந்தீங்க. எங்கள் ஃபேமிலி வந்து நான், என்னோடய ஹஸ்பண்ட், அதே மாதிரி 2 பாப்பா. ஒரு பாப்பா வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது, இன்னொரு பாப்பாவுக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது. இதுதான் என்னுடைய ஃபேமிலி. எப்படி வந்து யூடியூபும் ஹோம் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நிஜமாவே ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப ரேண்டமாக போடணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து இன்னொருத்தங்க கூட போட்டி போட்டுட்டு ஒரு நாளைக்கு நிறையா அப்படிலாம் போஸ்ட் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியுங்க. நீங்களும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆக முடியும். வை நோ ஷாப்பிங் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. உண்மையாகவே இதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 3 months முன்னாடி கொஞ்சம் ஜாப் வந்து ஷிஃப்ட் மாறிட்டார். ஸோ இந்த ஜாபில் அவருக்கு வந்து சாட்டர்டே லீவ் கிடையாது, ஒன்லி சண்டே தான் லீவ். அதுவும் எப்போயாவது தான் சண்டே லீவ் வருது. ஸோ வெளியில் போகவே முடியல. ஸோ 2 பேராக போனால் தான் பாப்பாவையும் வச்சுட்டு ஷாப்பிங் வீடியோஸ் எடுக்க முடியும். இப்போக்குள்ளார வந்து போக முடியல. மேபி ஃப்யூச்சரில் ஒரு 1 month கேப் விட்டுட்டு கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்குள்ளார அவர் வந்து கொஞ்சம் செட் ஆயிடுவார். ஸோ அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் எப்படி வந்து எனக்கு பிக்சர்ஸ் அனுப்புறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் பாருங்கள், ragaskitchentamil@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் பண்ணுற எந்த பிக்சர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற பிக்சர்ஸை அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, எப்படி வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வீடியோஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஒரு ஸ்டாண்ட் வந்து வெளியில் வந்து கிடைக்குதுங்க. 500 rupees தான் இருக்கும். 500லேருந்து 1000 rupeesக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செல்ஃபாகவே நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நல்ல பிக்சல் இருக்க மாதிரி நல்ல ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். ஃபோனும் ஒரு ஸ்டாண்டும் இருந்தால் நம்ம வீடியோஸ் எடுத்துடலாம். வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது இது ரெண்டுமே நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். எப்படி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் நானுமே பார்த்துட்டே இருப்பேங்க. ஒரு 2 years முன்னாடி, அதுவும் செகண்ட் பேபி வந்து கன்சீவாக இருக்கப்பலாம் எனக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சரி நம்மளும் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி கொஞ்சம் டைம் கரெக்டாக பார்த்து ஒதுக்கி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக ஒன்லி சமையல் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக வந்து நிறைய டிஐஒய்ஸ், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு ட்ரிக்ஸு, அதே மாதிரி நிறைய எப்படிலாம் வந்து வேஸ்ட்டு துணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம், அதெல்லாம் கண்டிப்பாக என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வேறு என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது இது எல்லாத்தையுமே கவர் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புதுசான வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி ராகாஸ் கிச்சனுக்கு கொடுத்த gift வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த gift தான் கொடுத்தாரு. 2 gift கொடுத்தாருங்க. காலையில் ஒன்று, அப்புறம் நேற்று நைட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து நைட்குள்ளார வீடியோ போட முடியல. ஸோ லேட்டாக தான் வந்து செகண்ட் gift வந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்றனால தான் வெயிட் பண்ணி இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவா. ஸோ கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எது பண்ணாலுமே அவளும் கூடவே இருக்கா. ஆக்சுவலி நான் ஃபோன் எடுத்தாலே அவளும் கூட கையில் வந்துடுறா. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு காலையிலேயே கொடுத்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கிட்கேட் சாக்லேட். அது வச்சு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவருடைய அஃபெக்ஷன், அவருடைய லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ இந்த மந்தோடு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. எனக்கு அதுக்காகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாரு. நான் ஆக்சுவலி இப்படி ஒரு gift கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இது எனக்கு வந்து யூடியூப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொன்னார். புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருங்க. சாம்சங் M30s. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஃபோனில் இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் இனிமேல் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேஸ் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்குமே காமிக்கணும்னு ஆசை தாங்க. பட் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் தைரியம் வரலன்னு கூட சொல்லலாம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி சாதாரணமாக ஒரு ரெசிபி வீடியோக்கே நிறைய வந்து அதாவது வீடியோ கொடுக்குற கமெண்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்க வீடியோக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வருது. ஸோ இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வரலன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் வந்து ஃபேஸ் காமிக்கிறேன். பட் சாரி, இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸ் காமிக்காததுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவிச்சிக்காதீங்க ப்ளீஸ் சாரி. அப்புறம் பாப்பாங்க பேர் கேட்டிருந்தீங்க. குட்டி பாப்பா பேர் வந்து தீக்ஷா. பெரிய பாப்பா பேர் வந்துட்டு கேஷவி. என்னோடய பேர் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ராகப்பிரியா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேங்க. ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி யூடியூப் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேங்க. எப்படி வீடியோஸ் எடுக்கணும், எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.